ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெடெக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக ரெடெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி தான் வந்து ரெடெக்ஸ். ஓகேங்களா, அது இப்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெடெக்ஸ்க்கான டெஃபினேஷன் அதுதான், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற எக்ஸ்டர்னல் லைப்ரரி. இப்போது இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மூவி சர்ச் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பனெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனெண்ட் இருக்குது, சர்ச் காம்பனெண்ட் இருக்குது, மூவி லிஸ்ட், லாகின் அண்ட் இண்டிவிஜுவல் மூவி டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. இப்போது வந்து இந்த இதில் வந்து ஸ்டேட் டேட்டாவையே நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மூவிஸை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ மூவிஸை டிஸ்பிளே பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு டேட்டான்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளை வந்து டேட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் மூவி ஓகேவா ஒரு டேட்டா இந்த டேட்டாபேஸ்லேருந்து இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸை வந்து ஃபெச் பண்ணிட்டு நம்ம வந்து இண்டிவிஜுவல் மூவி இந்த காம்பனெண்ட்க்கு டேட்டா சென்ட் பண்ணோம்னா நம்ம எங்கே டேட்டா வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி லிஸ்ட்டுன்ற ஒரு காம்பனெண்ட்டில் டேட்டாவை ரெண்டர் பண்ணி வச்சாதான் நம்ம வந்து கீழே இருக்க இந்த காம்பனெண்ட் வந்து கன்சியூம் பண்ண முடியும் இந்த டேட்டாவை. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சர்ச் காம்பனெண்ட்க்கு வந்து இந்த டேட்டா பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். பர்டிகுலர் ஜானர் ஆஃப் மூவிஸ் வந்து சர்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது. பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து யூனிட் டைரக்ஷன் ஒன் வே தான், டேட்டா வந்து டாப் டு பாட்டம் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து டேட்டா வந்து சர்ச் காம்பனெண்ட்டுக்கு பாஸ் பண்ணோம்னா என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். அதாவது டேட்டாவை வந்து இந்த காம்பனெண்ட்டுக்கு வச்சோன்னா தான் இங்கே இருக்க மூவிஸ்க்கும் இந்த டேட்டா பாஸ் ஆகும், மூவி லிஸ்ட்டுக்கும் இந்த டேட்டா பாஸ் ஆகும், தென் சர்ச் காம்பனெண்ட்டுக்கும் தேவைன்னா நம்ம வந்து டேட்டா வந்து எடுத்துக்க முடியும் காமனாக வந்து ஆப்பில் வச்சோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் லாஜிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூவி எடுத்துட்டோம், மூவி வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா வந்து லிஸ்ட் பண்ணுறோம், இங்கேருந்து ஃபெச் பண்ணி இங்கே லிஸ்ட் பண்ணுறோம் இந்த காம்பனெண்ட்டில். இப்போ டெலீட் பண்ணுறோன்னா இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும், ஃபங்க்ஷன் எழுதி இங்கே இருக்க மூவி டேட்டா டெலீட் பண்ணுவீங்க. மறுபடியும் டெலீட் ஆகி மீதம் இருக்க டேட்டாலாம் மீதம் இருக்க மூவி லிஸ்ட் ரெண்டர் ஆகி உங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து கஷ்டமான ஒரு டாஸ்க் இப்போ நடத்துறது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட்டை வந்து வெளியில் வைக்க போகிறோம். அதாவது ஸ்டோர்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரெடெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரெடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் இருக்கும், மல்டிபிள் ரெடியூசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூவி லிஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ரெடியூசர்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மூவி லிஸ்ட் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு ரெடியூசர் வந்து கிரியேட் பண்ணலாம். மூவி லிஸ்ட்டு ஓகேங்களா, மூவி லிஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடியூசர் கிரியேட் பண்ணலாம். இந்த யூசர் வந்து லாக்இன் பண்ணியிருக்காரா, பண்ணால் உங்களுக்கு மூவி லிஸ்ட் பண்ணலாம், பண்ணலன்னா டிஸ்பிளே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாக்இன் லாக் அவுட் அப்படின்றதுக்கு ஒரு ரெடியூசர் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரு மல்டிபிள் எவ்வளோ ரெடியூசர் வேணால் இருந்துக்கலாம், அது தப்பு இல்லை. இப்படி தான் வந்து ரெடியூசர் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டோருன்றது வந்து குளோபலைஸ்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ரெடியூசர் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த காம்பனெண்ட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து யூஸ் செலக்டர் அப்படின்ற ஒரு காம்பனெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெடியூசர் ரெடெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கான்செப்ட். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அன்வான்ட் ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா npm நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் npm இன்ஸ்டால் ரெடெக்ஸ் அப்புறம் ரியாக்ட் ரெடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ரெடெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பேக்கேஜ். அப்புறம் ரியாக்ட் ரெடெக்ஸ் எதுக்கு எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டையும் ரெடெக்ஸையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அது வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நார்மலாக ரெடெக்ஸ்னால் அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டோர் இருக்குது,
அப்புறம் இப்போ நம்ம ஒரு எதனா ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஆக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேட்டா டெலீட் பண்ணுறோம், இல்லை ஃபெச் பண்ணுறோம், இல்லை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம்னா இது எல்லாமே ஒரு ஆக்ஷன். அதனால் அந்த ஆக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று எழுதுவோம், ஒரு ஃபைலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுவோம், அதுதான் வந்து ஆக்ஷனு. அப்புறம் ரெடியூசர் கிரியேட் பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ரெடியூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெடியூசரை வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். இதுதான் வந்து அதில் இருக்க ஸ்டெப்ஸ். நம்ம 1 by 1 பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குளோபலைஸ்டு ஸ்டேட். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெடியூசர்லாம் எடுத்துகிட்டு வந்து காமனாக ஒரு குளோபலைஸ்டு ஸ்டேட்டில் வச்சுருவீங்க. அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டோர்னால் வந்து லைஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ஷன். ஆக்சுவலாக ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. தென் நெக்ஸ்ட் வந்து ரெடியூசர். ஓகேவா? ஓகே, பேசிக்காக இது என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூசர் தான் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஸ்டோரில் இருக்க ஸ்டேட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி விட்டுரும். ஓகேங்களா? அதுக்கோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி டிஸ்கிரைப்ஸ் ஹவு யுவர் ஆக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி ஸ்டேட் இன்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே போட்டுடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பேச். ஓகே, பேசிக்காக இந்த இடத்துல தான் நான் வந்து ஆக்ஷனையே ட்ரிகர் பண்ணும். ஓகே, நீங்கள் முன்னாடி யூஐயில் ஒரு பட்டன் வச்சுருக்கீங்கன்னா அந்த பட்டனோட பின்னாடி லாஜிக் என்ன எழுதிங்கன்னா பட்டன் டேக் ஒன்று போடுவீங்க. அப்புறம் ஆன் கிளிக்கில் நீங்கள் டிஸ்பேச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்ஷனையே ட்ரிகர் பண்ணுவீங்க. இந்த ஆக்ஷனை கால் பண்ணிங்கன்னா அந்த எந்த ஆக்ஷனை கால் பண்ணீங்களோ ரெடியூசர் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அந்த ரெடியூசரோட ஸ்டேட்டை வந்து ஸ்டோரில் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன். ஓகேங்களா? இதோட டெஃபினிஷன் this is the way where we actually this is where we actually execute the action. ஓகே, இதுதான் பேசிக் டெஃபினேஷன் ஃபார் ஸ்டோர், ஆக்ஷன், ரெடியூசர் அண்ட் டிஸ்பேச். ஓகேவா? சின்ன ஒரு கோட் எழுதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூசர் ரெடெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சின்னதாக ஒரு கோட் எழுதி ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இம்போர்ட் சம்திங் ஃப்ரம் ரெடெக்ஸ் கிரியேட் ஸ்டோர்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரை இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடியூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். யூஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு 2 பட்டனு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்பர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எழுந்து போகிறோம். பேசிக்காக ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. அவ்வளோதான். ரிட்டர்ன் டைப்பு நீங்கள் டைப்புன்னு கொடுக்கலாம், நேம்னு கொடுக்கலாம், என்ன வேணும் கொடுக்கலாம். ஆனால் யூஸ்வலாக டைப் கொடுப்பாங்க, அதனால் நானே டைப் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இன்க்ரிமெண்ட்க்கு ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேம் வே டிக்ரிமெண்ட்க்கு ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட்டுக்கும் டிக்ரிமெண்ட்டுக்கும் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ரெடியூசர்
ரெடியூசர் கிரியேட் பண்ணலாம். கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடியூசர் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கவுண்டர் ரெடியூசர் வந்து 2 வேல்யூ பாஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் ஸ்டேட்டும் ஆக்ஷனும் பாஸ் பண்ணுவோம். ஸ்டேட்டுக்கு இனிஷியல் வேல்யூ நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். இங்கே டிஃபைன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய லார்ஜ் அப்ளிகேஷனாக அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதோட இனிஷியல் வேல்யூஸ்லாம் அதில் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை இம்போர்ட் இங்கே பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் இங்கே பாஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிள் கவுண்டர் ஃபங்க்ஷன்ன்றதுனால இங்கே நான் வந்து ஸ்டேட்டோட வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ 0ன்னு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஸ்டேட் ஆக்ஷன் சொன்ன மாதிரி 2 இது பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஆக்ஷன் டாட் டைப், இங்கே டைப்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த டைப் வந்து இங்கே செக் பண்ணுறோம். என்னென்ன ஆக்ஷன்லாம் நம்ம கொடுத்துருக்கோம்னா இன்க்ரிமெண்ட், தென் இது வந்து டிக்ரிமெண்ட், ஓகேவா. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு 2 ஆக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். கேஸ் இன்க்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது யூசர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்டோட ஒரு வேல்யூ ஸ்டேட் +1ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ரிமெண்ட்ன்ற ஆக்ஷன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட் -1 ஓகேவா. ஒரு டிஃபால்ட் ரிட்டர்ன் ஒன்று கொடுத்துடலாம். டிஃபால்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட் வேல்யூவை டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் வந்து கவுண்டர் ரெடியூசர். நம்ம வந்து இன்னொரு ரெடியூசரும் எழுதிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓகே. அது வந்து நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது அந்த கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டோர் வந்து இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸ்டோர் அப்புறம் இங்கே வந்து ரெடியூசர் ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெடியூசர் வந்து இங்கே பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணலாம் கன்சோலில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டாட் சப்ஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதணும். இங்கே வந்து கன்சோல் டாட் லாகில் ஸ்டோர் டாட் கெட் ஸ்டேட்ன்ற ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ எதனா நீங்கள் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கன்சோல் பண்ணி இங்கே காமிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் எப்படி பண்ணுறதுன்னா ஸ்டோர் டாட் டிஸ்பேட்ச், அதில் வந்து நீங்கள் உங்களோட ஆக்ஷனை வந்து கால் பண்ண போகிறீங்க. ஓகேவா. இதுதான் வந்து ஃபுல் ரெடெக்ஸ் கான்செப்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் இம்போர்ட் பண்ணுறோம், ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் கவுண்டர் ரெடியூசர்ன்ற ஒரு கவுண்டர் க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டோர் வேல்யூ வந்து இந்த ஸ்டோருக்கு பாஸ் பண்ணுறோம். அங்கே ரெடியூசரை கிரியேட் ஸ்டோர்லேருந்து ரெடியூசரை பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டோர்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே போடுறோம். அப்புறம் அந்த இதுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து என்ன ஸ்டேட் இருக்குது, ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேட் வருதுன்னு பார்க்குறோம். அப்புறம் அந்த ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறோம். இப்போ வந்து நார்மலாக ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்க்கு நம்ம ரெடெக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ்லெஸ் தான். இதே லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்னா நம்ம ரெடெக்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லார்ஜ் ஸ்கேல்னா நிறைய ஸ்டேட் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக குளோபலாக இப்போ ரெடெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்மால் அப்ளிகேஷனுக்கு நார்மல் ரியாக்ட் யூஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேவா. இப்போ சேவ் பண்ணுறேன், யூஐ போயிடலாம். npm start கொடுத்துட்றேன். npm start
ஓகே 2 டைம்ஸ் இம்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. அது என்னன்னு செக் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். என்ன ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணியிருக்கோம்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ரெடியூசரில் என்ன பண்ணணும்னா என்ன நம்ம ஆக்ஷன் ட்ரிகர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பண்ணோம். ஓகேவா? நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் இந்த ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணோம். இந்த ஆக்ஷனில் என்ன டைப் இருக்குது, இன்க்ரிமெண்ட். இது ரெடெக்ஸர் வந்து இந்த கேஸ் வந்து செக் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க வேர்டும் இதில் கொடுத்துருக்க வேர்டும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். சேமாக இருந்துச்சுன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஸ்டேட்டோட வேல்யூலேருந்து +1 வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அது ரிட்டர்ன் பண்ண வேல்யூ தான் இங்கே 1. இப்போ வந்து நம்ம டிஸ்பேட்சில் டிக்ரிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். 2 டைம் இன்க்ரிமெண்ட்டு, ஒரு தடவை டிக்ரிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம் எப்படி வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். கன்சோல் லாகில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு 0 to 1, இன்னொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு பழைய ஸ்டேட் 1, ஸோ நியூ ஸ்டேட் வந்து 2 ஆயிடுச்சு. அப்புறம் டிக்ரிமெண்ட் ஆக்ஷன் ட்ரிகர் ஆனதுனால ஸ்டேட்டோட வேல்யூ வந்து இப்போ வந்து 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ரெடெக்ஸ் கான்செப்ட். ரெடெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரியாக்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி யூஐயில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு சோர்ஸில் வந்து 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெடியூசர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ். ஆக்ஷனில் வந்து index.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ரெடியூசரில் index.js கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடியூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் islogged அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெடெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெடியூசர் க்ரியேட் பண்ணலாம். ரெடியூசர் ஓகேவா? ஸ்டேட் வேல்யூ 0ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஸ்விட்சில் வந்து action.type என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அதோட கேஸ் வந்து இன்க்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா ரிட்டன் ஸ்டேட் +1. ஓகேவா? அதோட வேல்யூ டிக்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டேட் -1. ஓகேவா? இதுக்கு வந்து டிஃபால்ட் வந்து ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து சைன்இன்க்கும் ஒரு ரெடியூசர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெடியூஸில் 2 வேல்யூ சப்மிட் பண்ணணும். ஓகே, இங்கே பண்ணிட்டேன். வந்து
ஓகேவா, இது ஒரு ரெடியூசர் கிரியேட் பண்ணிட்டோம் சைன்இன்க்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சைன்இன். இப்போ வந்து 2 ரெடியூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இண்டெக்ஸில் போகிறோம். இந்த இண்டெக்ஸில் போயிட்டு ஸ்டோர் கிரியேட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் கிரியேட் பண்ணோம். அப்புறம் கிரியேட் ஸ்டோர், இந்த ரெடெக்ஸில் வந்து கிரியேட் ஸ்டோர்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அது கொடுத்துட்டு இன்னும் வந்து ரெடியூசர் கிரியேட் பண்ண ரெடியூசரை பாஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் வந்து 2 ரெடியூசர் இருந்துச்சு, சாரி 1 ரெடியூசர் இருந்துச்சு. இந்த விட பார்த்தீங்கன்னா கவுண்டர் அப்புறம் இஸ் லாக்டுன்னு சொல்லிட்டு 2 ரெடியூசர் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட நேமும் இஸ் லாக்டுன்னு மாற்றிடலாம் ஃபைல் நேம்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து 2 ரெடியூசர் இருக்கு. நீங்கள் சொல்லலாம் கவுண்டர் கமா இஸ் லாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பாஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து கம்பைன் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. கம்பைன் ரெடியூசர் இது இம்போர்ட் பண்ணிடுங்க. கம்பைன் ரெடியூசர் இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம 2 ரெடியூசரையும் பாஸ் பண்ணிட போகிறோம். ஓகேவா, அதுக்கு ஓகே கம்பைன் ரெடியூசர் இங்கே இல்லை. கம்பைன் ரெடியூசர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூசரில் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, சரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2 ரெடியூசரையும் இம்போர்ட் இதையும் இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே தான் இந்த இண்டெக்ஸ் ஃபைல்ல தான் நம்ம வந்து இந்த 2 ரெடெக்ஸரையும் இங்கே கம்பைன் பண்ண போறோம். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து இஸ் லாக்ட் ரெடியூசர், இது ரெடியூசர் ஃபைல்ன்றதுனால ரெடியூசர் ஃபைல்னு நீங்கள் போட்டுக்கலாம். ரெடியூசர் ஃபைல்னு போயிட்டு இங்கே ரெடியூசர் ஃபைல் போட்டு நீங்கள் இங்கே வந்து இந்த ரெடியூசருக்கு இஸ் லாக்ட் ரெடியூசர் இதுக்கு வந்து ஷார்ட் நேம் எதுனா வந்து நீங்கள் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து கவுண்டர் ரெடியூசருக்கு கவுண்டர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷாப் நேம் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து குளோபலாக வந்து ஸ்டோரில் வந்து சேவ் ஆகிருக்கும். குளோபல் ஸ்டோரில் இந்த நேம் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபைல் போங்க. இங்கே போயிட்டு இம்போர்ட் நீங்கள் ரெடியூசர்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்பேக்ஸ் வந்து இது வந்து இண்டெக்ஸ் ஃபைலில் இருக்க டேட்டா வந்து எடுத்துக்கும். நீங்கள் ஸ்லாஷ் இண்டெக்ஸ்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த ரெடியூசரை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ வந்து இது வந்து ஃபுல் அப்ளிகேஷனுக்கு, அதாவது இந்த ஆப்பில் எல்லா காம்பனண்ட்டும் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்டோரை, குளோபலைஸ்டு ஸ்டோரை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா
அதுக்கு வந்து நம்ம 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம், ரெடெக்ஸ் ஒன்று, ரியாக்ட் ரெடெக்ஸ் ஒன்று. ஓகேங்களா? ரியாக்ட் ரெடெக்ஸ்ல இருந்து ப்ரொவைடர்னு ஒரு காம்போனன்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து ப்ரொவைடருக்குள்ளே பாஸ் பண்ணுற போகிறீங்க. இங்கே வந்து ஸ்டோரோட வேல்யூ இப்படி பாஸ் பண்ணிட போகிறீங்க. ஓகேவா? இந்த ஸ்டோர் தான் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண ஸ்டோர். ஓகேவா? இப்படி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் அதை வந்து யூ செலக்டர் போட்டு நீங்கள் அந்த குளோபலைஸ்டு ஸ்டேட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் மிஸ் ஆகுதுங்க. ஓகே, இப்போ எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணிக்கலாம். ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ண மறந்துட்டோம். ஓகேவா? இது வந்து கிரியேட் ஸ்டோர்னு கொடுத்துறேன். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூசர்ஸ்லாம் கம்பைன் பண்ணுறோம். அதனால கம்பைன் ரெடியூசர் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரெடியூசர் செட் பண்ணியாச்சு. கூகுள் சாரி குரோமில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆட் டு யுவர் க்ரோம் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், அதனால ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு சொல்லிட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து ரெடெக்ஸ் டெவ் டூல் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு கிட்டப் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேசிக் ஸ்டோர் இருக்கும். பேசிக் ஸ்டோரில் இந்த க்ரீன் கலராக இருக்க ஹைலைட்டடாக இருக்க கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இண்டெக்ஸ் ஃபைலில் போயிட்டு இங்கே ரெடியூசர் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ரெடெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ரெடெக்ஸ் இந்த ரெடியூசருக்கு நேம் கொடுத்துருப்பீங்க ஆல் ரெடியூசர்னு சொல்லிட்டு. இந்த ஆல் ரெடியூசரில் கம்மா கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் போயிட்டு இங்கே போயிட்டு ரெடெக்ஸ்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நோ ஸ்டோர் ஃபவுண்ட். ரிஃப்ரெஷ். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு ஸ்டேட்டில் என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிடும். லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணோம். அப்புறம் கவுண்டர்னு சொல்லிட்டு ஸ்டேட் கிரியேட் பண்ணோம். லாகினோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, கவுண்டரோட இனிஷியல் வேல்யூ வந்து 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா யூஐயில் ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அது கிளிக் பண்ணோன்னா பின்னாடி வந்து ஆக்ஷன் ட்ரிகர் ஆகணும். அந்த இன்க்ரிமெண்ட்கான ஆக்ஷன் ட்ரிகர் ஆகணும். ஒன்ஸ் அந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகிட்டோன்னே ரெடியூசர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும், என்ன ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க யூசர்னு சொல்லி பார்க்கும். இன்க்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா இன்க்ரிமெண்ட்டுக்குன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியூசரில் எழுதியிருக்கோம். அந்த அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம app.jsக்கு போகலாம். ஓகே, ஆக்ஷன் ஃபைலில் ஆக்ஷன் எழுதிடலாம்.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, ரிட்டர்னில் போயிட்டு டைப்பு இன்க்ரிமெண்ட்னா இந்த நேமும் ரெடியூசரில் கொடுத்துருக்க நேமும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, இன்க்ரிமெண்ட் எழுதியாச்சு. அப்புறம் டிக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஆக்ஷன் எழுதிடலாம். டிக்ரிமெண்ட்டுக்கும் ஒரு ஆக்ஷன் எழுதியாச்சு. லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒரு ஆக்ஷன் எழுதிடணும். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் சைன் இன்னு போட்டுக்கலாம் இந்த ஆக்ஷன் நேம். இஸ்லாக் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த நேமும் நீங்கள் ரெடியூசரில் கொடுத்த நேமும் சேமாக இருக்கணும். என்னுடைய ஆக்ஷன் போகிறோம், எல்லாமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. இங்கே போயிட்டு ஓகே யூஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரெடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். யூஸ் டிஸ்பேட்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் வந்து குளோபலாக இருக்க ஸ்டேட்டோட ரெடியூசர் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஃபெச் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டில் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளில் போட்டிருக்கோம், இந்த கான்ஸ்டன்ட்டில் போட்டிருக்கோம். இப்போது இதே மாதிரி யூஸ் செலக்டரில் வந்து இன்னொரு ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு இருக்கு, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லாக்டவுன் கொடுத்துடலாம். ஓகே, ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதான்னு வந்து இங்கே பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ கவுண்டர் கொடுத்தோம், அங்கே வந்து கர்லி பிரேசஸில் வந்து நம்ம வந்து இங்கே குளோபலாக மென்ஷன் பண்ணியிருக்க ரெடெக்ஸரில் குளோபலாக அந்த ஸ்டோரில் மென்ஷன் பண்ணியிருக்க ரெடெக்ஸரோட இனிஷியல் வேல்யூ எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண பார்த்தோம். இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து 2 பட்டன் கிரியேட் பண்ணி இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஆன் கிளிக் என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த செலக்டர் எடுத்து ஒரு இது பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்டில் போட்டோம்ல, அதே மாதிரி வந்து
ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ்ன்றதுனால கொடுக்க வேண்டாம். ஓகேவா? இந்த app.js ஃபைலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கவுண்டர் இந்த ரெடியூசர் வந்து எடுத்திருக்கோம் யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணி. அப்புறம் லாகின் சொல்லிட்டு ஒரு ரெடியூசர் எடுத்திருக்கோம் இந்த ஃபைலில். அது வந்து லாக்டு கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் யூஸ் டிஸ்பேட்ச் வந்து எடுத்து டிஸ்பேட்சில் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா ஆக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்பேட்ச் வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கவுண்டர் கொடுத்துட்டு அதை வந்து கர்லி பேசிஸில் வந்து கொடுத்தோம். கவுண்டர் கொடுத்து பார்த்தோம், இங்கே கெட் பண்ண கவுண்டர் அது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதா, ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேவ் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே ஏதோ எரர் அடிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு கம்பைல் சின்டாக்ஸ் எரர் 2./ ஃப்ரம் கீவேர்டை நான் அடிக்கடி விட்டுறேன். சேவ் பண்ணிடுங்க. லாகின் போங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இனிஷியல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, கவுண்டர் வந்து 0. நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், அது வந்து 1ஆக மாறுது. இங்கே ஸ்டேட்டோட கரண்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டை காமிக்குது. டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன, கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்குது. என்ன ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்புறம் அதோட லிஸ்ட் வந்து இங்கே காமிக்கும், அதாவது அதோட ஹிஸ்ட்ரி இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? 3 டைம் இன்க்ரிமெண்ட் 4 டைம் இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்புறம் டிக்ரிமெண்ட் 2 டைம் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டா வருது. நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு போகணும், லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல அந்த ஸ்டெப்புக்கு போனால் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட ஸ்டேட் வேல்யூ அதுக்கு போயிடுது. இல்லை நம்ம மறுபடியும் இதுக்கு ஜம்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் வேல்யூ வந்து யூஎல்யூ மாறுது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ரெடெக்ஸோட டெவ் எக்ஸ்டென்ஷனோட பெனிஃபிட். நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து இங்கே பார்த்துக்கலாம். கரண்ட் ஸ்டேட் என்னென்ன ஸ்டோரில் என்னென்ன ஸ்டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா ஸ்டேட்டும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ரெடியூசர் ஒன்று வந்து எடுத்துருக்கோம் இங்கே லாக்டுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு this is a valuable information அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. வந்து பி டேக்கில் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. சேவ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷனை வந்து யூசர் லாகின் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன் காமிக்கணும், லாகின் பண்ணலன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நம்ம கண்டிஷனலாக இதை ரெண்டர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டுன்னு சொல்லிட்டு நம்ம லாகினோட ஸ்டேட்டோட இது வந்து லாக்டுன்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டன்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துக்கோங்க. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணு, எல்ஸ் எதுவும் டிஸ்பிளே பண்ணாது, டிஸ்பிளே நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாட்டி நம்ம வந்து இங்கே ஒரு பி டேக் மாதிரி ஒன்று கொடுத்துடலாம். சரிங்களா? இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூசருக்கு வந்து இந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா யூசர் வந்து சொல்கிறோம் ப்ளீஸ் லாகின் டு சி தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா?
சும்மா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இஸ் லாக்டு அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் ஸ்டேட் வந்து ஃபால்ஸாக மாறிடும். ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூசர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு யூஐயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சைன்இன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இனிஷியல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சைன்இன்னு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லாகின்க்கு வந்து இந்த இந்த ரெடியூசருக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, ஃபால்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ப்ளீஸ் லாகின் டு சி த கண்டென்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ சைன்இன் கொடுத்தாங்கன்னா அந்த வந்து என்ன கண்டென்ட்டோ அது வந்து யூசர் பார்க்கலாம். சைன்இன் கொடுத்தா ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, என்னென்னா ட்ரூன்னு மாறிடுச்சு. ஸோ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைன் அவுட்னு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்டன் வந்து சைன் அவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறிட்டு இருக்கு. பட் சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யூசர் சைன் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே சைன் அவுட்னு டிஸ்பிளே பண்ணால் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதனால அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த சைன்இன் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு லெட் சைன்இன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இனிஷியலாக அதுக்கு வந்து எம்டியாக கொடுத்துடலாம். ஒரு கண்டிஷன் எழுதலாம், இஃப் லாக்டு ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கலாம், சைன்இன் ஸ்டேட்டஸ் வந்து லாகாக ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சைன்இன்னு காமிக்கணும். எல்ஸ் சைன்இன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும்னா அது அந்த பட்டனோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கணும், சைன் அவுட்டுன்னு இருக்கணும். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து கர்லி பேசிஸில் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து சைன்இன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிங்கன்னா அந்த வந்து கண்டென்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. ப்ளீஸ் சைன்இன் டு சி தி ஹிடன் கண்டென்ட் ஆர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. சைன்இன் பண்ணோம்னா இந்த பட்டனோட நேமும் சேஞ்ச் ஆகிடுச்சு, சைன் அவுட்டும் நீங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த மெசேஜை நம்மளால் பார்க்க முடியுது. இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ரெடெக்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா, பெரிய லார்ஜ் அப்ளிகேஷனில் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோர் க்ரியேட் பண்ணுவோம், ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், டிஸ்பேட்ச் யூஸ் பண்ணுவோம். ரெடெக்ஸை காமனாக ஒரு ஸ்டோரில் ஒன்று குளோபலைஸ்டு ஸ்டோரில் ஒன்று ஸ்டோர் பண்ணுவோம். இப்படி தான் வந்து ரெடெக்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. வேறு எதுனா வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எதனா ரியாக்ட் சம்மந்தமாக எதனா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா டாபிக்ஸை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேங்க்யூ.